ஹாய் ஹலோ தங்கங்களே, எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் vlog பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து நான் பஸ்ஸில் போனேங்க. அது போக அது போனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. டிக்கெட்டுக்கு கையில் காசு எடுத்து கொடுத்தேன். கண்டக்டர் என்னை மேலேங்களையும் பார்த்தார். அப்புறம் தான் இல்லைம்மா இது ஃப்ரீ பஸ்ஸுமா அப்படின்னாங்க. இதனால் மாமா கூடயோ அம்மா கூடயோ அப்பா கூட அப்போல்லாம் போயிட்டுனால நமக்கு அந்த டிக்கெட் எடுக்கிறது தெரியலை. ரொம்ப அவமானமாக போச்சு. சரி, இந்த அவமானம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணால் நான் எங்கே போகணுமோ அந்த பஸ்ஸை தவிர மற்ற எல்லா பஸ்ஸும் வருது. எனக்கு மட்டும் தான் இப்படி நடந்திருக்கா இல்லை உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கான்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரமக்குடிக்கு பஸ் இருக்குங்கிறான், அந்த குடிக்கு பஸ் இருக்குங்கிறான், சாயல்குடிக்கு பஸ் இருக்குங்கிறான், ஏன் திருச்செந்தூருக்கு கூட இங்கேருந்து பஸ் இருக்குங்கிறான். நான் ராமநாடு போகணும், அந்த பஸ் மட்டும் வரவே இல்லை. ஏன்டா நான் கேட்கும் போதெல்லாம் திருச்செந்தூர் பஸ் இருக்காது, இன்றைக்கி ஏண்டா வருது அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டு பட் கடைசியில் பஸ்ஸு வந்துருச்சு. நானும் ராமநாடுக்கு போயிட்டேன். ராமநாடு போயிட்டு ஏஞ்சலை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். நான் தனியாக தான் போயிருந்தேன். மாமாவுக்கு லீவ் இல்லாதனால அன்றைக்கி நான் தனியாக போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ பெருசாக போய் மாட்டிக்கிட்டேன். அவளை பார்த்து முடிச்சுட்டு வா சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா அம்மா எனக்கு பூ கொடுத்தாங்க. ஏஞ்சலோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு பூ கொடுத்தாங்க. அதை தூக்கி தலையிலலாம் வச்சுட்டு சும்மா நாள்கிட்ட போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். மறுபடியும் பஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஏறணும். என்னடா இது காலேருந்து நமக்கு லைஃப் ஃபுல்லாக பஸ்லேயே போய்கிட்டு இருக்கு, ஒரு இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் போகுமோ அப்படின்னு நான் பாடி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். கடைசியில் ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஈசிஆரில் வசந்தம்னு சொல்லிட்டு ஒரு வெஜ்ஜு ஹோட்டலு, செம்ம ஃபேமஸான ஹோட்டல் போல். நாங்களே 3 மணிக்கு தான் போனோம். அப்போவே அவ்வளோ கூட்டம். சரி பரவாயில்ல, நம்மள மாதிரி அவங்களும் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நினச்சி வந்திருப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு டேபிள் கிடச்சிருச்சு. போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். பரவாயில்லைங்க, 1/2 hour வெயிட் பண்ணாலும் அந்த ஒர்த்தான சாப்பாடு சாப்பிட்டோம். எல்லாமே கரெக்டாக காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நல்லா வெந்துருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. மறுபடியும் வாடின்னு சொல்லிட்டு மறுபடியும் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போனோம். என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இதுவும் ஃப்ரீ பஸ்ஸு தான். நான் அப்போ தான் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், காலையில் டிக்கெட்டு கேட்டு ரொம்ப கேவலமாக போச்சுமா எனக்கு அப்படின்னு 2 பேரும் பல காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக புது வருஷமாக கோயிலுக்கு போகணும் இல்லையா? ஸோ உத்தரகோசமங்க கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் கம்போதிக்கு திருப்பி வந்துட்டேன். இப்படி தான் என்னோடய டே செம்மையாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.